சோ அப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ ஸ்டார்ட் பண்ணீங்க? எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிட்டேன். ஜாவாவ தவிர. ஜாவாவ தவிர. ஜாவா வாஸ் லைக் சோ ஹார்ட் ஃபார் மீ. எதுவுமே ஈஸி கிடையாது. எல்லாமே கஷ்டம் தான். நம்ம பண்ணா. நம்ப பண்ணா. ஒரு தியரி வச்சே ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியுமா? ஐடின்ற வர பட்சத்துல டெக்னிக்கல் தான் மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இப்படி ஒரு டாப் எம்என்சில பிளேஸ் ஆகுறத தான் ஃபோக்கஸா வச்சிருந்தீங்க. இல்ல, இல்ல, இல்ல. பேங்க் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற சில ஆஃபர் நீங்களே கஷ்டம்னா. லைக் ஐ வாஸ் சோ ஸ்ட்ரெஸ்ட். ஹாய் ஃபிரெண்ட்ஸ். கேர்ல்ஸ்னாலே படிப்ஸ்ல. அப்படி ஒரு படிப்ஸ் ஒரு பொண்ண தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்றோம். டாப் எம்என்சி கம்பெனில 10 லாக்ஸ் பெர் ஆனம்க்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. யாரு அவங்கன்னு மட்டும் பார்க்கலாம். ஹாய். ஹாய். உங்க குட் நேம்? ஜெசிகா. ஓகே. சோ நீங்க என்ன கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்க? பேங்க் ஆஃப் அமெரிக்கால பிளேஸ் ஆயிருக்கேன். 10 எல்பிஏக்கு பிளேஸ் ஆயிருக்கேன். ₹10,00,000 பேங்க் ஆஃப் அமெரிக்கா. வேற லெவல். ஸ்கூலிங்லாம் எங்க பண்ணீங்க நீங்க? ஸ்கூலிங்லாம் நான் சென்னையில தான் பண்ணேன். ஓகே. ஷாம் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். சென்னை பொண்ணுன்னா பயங்கர எக்ஸ்போஷர் இருக்கும். கம்யூனிகேஷன்ல வேற லெவல்ல இருப்பீங்களே! அப்படிலாம் இல்ல. லைக் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். ஓகே. காலேஜ் வந்துட்டு தான் லைக் ஐ ஸ்டார்ட்டட் ஸ்பீக்கிங் டூ எவரிஒன். சோ ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்தே ப்ரோகிராம் தானா? ஸ்கூல் டேஸ்லயே ப்ரோகிராமா? ஐய்யய்யோ! இல்ல, ஆ. இல்ல, இல்ல. நான் வந்து புரோகிராமிங்ன்ற ஒரு பேஸ் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு லைக் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு 2 மந்த்ஸ் முன்னாடி தான். அப்பா! ஃபைனல் இயர்ல தான் ஸ்டார்ட்டே பண்ணீங்க. ஆமா. நான் வந்து எப்படி எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டதே பிளேஸ்மெண்ட்ஸ் 2 மந்த்ஸ் முன்னாடி தான் ஓகே, ஸ்டார்ட். ஓகே. சோ அப்ப நீங்க ஸ்கூலிங் பயாலஜி குரூப்பா? இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகே. ஆனா நான் வந்து கோவிட் பேட்ச். அப்பலாம் ப்ரோகிராம். ஓ! கோவிட் பேட்ச். சோ வேற வழி இல்ல. ஓகே. கோவிட் பேட்ச்னால அங்க எஸ்கேப் ஆயாச்சு. ஆமா. ஓகே. சோ இங்க இன்ஜினியரிங்ல என்ன டிபார்ட்மெண்ட்? இன்ஜினியரிங்ல பிடெக் ஐடி தான். பிடெக் ஆனா ஐடி. வந்து ஐ அம் சச் அ ஆவரேஜ் ஸ்டூடண்ட். ₹10,00,000 பிளேஸ் ஆன நீங்களே ஆவரேஜ்ன்னா, சீரியஸா ஐ அம் சச் அ ஆவரேஜ் ஸ்டூடண்ட். நான் வந்து படிக்க ஆரம்பிச்சது வந்து ஃபைனல் இயர் வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. சோ அப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணது பைத்தான். பைத்தான். பைத்தான் பிகாஸ் இட் வாஸ் அ ஈஸி லாங்குவேஜ் ஃபார் மீ. ஓ! ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் அத பத்தி ஏதோ தெரிஞ்சது நாலேட்ஜ்னால பைத்தான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஐ சேஞ்ச்ட் ஓவர் டூ சி பிளஸ் பிளஸ். எல்லா லாங்குவேஜும் கத்துக்கிட்டேன் ஜாவாவ தவிர. ஜாவாவ தவிர. ஜாவா வாஸ் லைக் சோ ஹார்ட் ஃபார் மீ. ஓகே, நான் வந்து ஏன்னா எல்லாத்துலயும் நான் பேசிக்ஸ் என்னன்னு ஓகே, கத்துக்கிட்டேன். ஓகே. பேசிக்ஸ் கத்துக்கிட்டேன். பட் ஒரு லாங்குவேஜ்ல ஐ வாஸ் சோ ஸ்ட்ராங். சோ தட் லைக் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாரி ஸ்ட்ராங்கா இருந்தேன். சூப்பர், சூப்பர். சோ இப்படி ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ ஃபிக்ஸ் பண்றதுக்கு இதுதான் திஸ் மை லாங்குவேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன மாரி ஹோம் வொர்க் எடுத்தீங்க? லைக் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் லாட் ஆஃப் கோட்ஸ். ஓகே. உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு புரியணும். ம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஓகே, வந்து லைக் நெறையா வெப்சைட்ஸ் இருக்கும். லீட் கோட், ஹேக்கத்தான், ஓகே, அப்புறம் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படிலாம் நெறையா இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்லாம் கோடிங் போட ஆரம்பிச்சேன். ஓகே, போட ஆரம்பிச்சு எந்த லாங்குவேஜ்ல போடலான்றப்ப சரி பைத்தானா, சி பிளஸ் பிளஸ்ஸா அப்படின்னு கேட்கிறப்ப நெறையா கம்பெனி சி பிளஸ் பிளஸ், ஜாவா தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ ஐ ஸ்டார்ட்டட் லைக் ஓகே சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப ஃபண்டமெண்டல்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல? ஆமா, கண்டிப்பா. ஓகே. நீங்க படிச்சது வேற என்னென்னலாம் சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்பீங்க பைத்தானுக்கு முன்னாடி? பைத்தானுக்கு முன்னாடி நான் வந்து பேசிக்ஸ் தான். HTML, CSS சிஎஸ்எஸ். அந்த மாரி லைக் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் படிச்சேன். சோ இந்த 10 லாக்ஸ் பெர் ஆனம் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு எது எஃபெக்டிவா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் இப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். இதான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா எத சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து என் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே. நான் என்னதான் எனக்கு நாலேட்ஜ் இருந்தாலும் அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஐ நீட் மை கம்யூனிகேஷன். அது எனக்கு அதிகமா ஐ மீன் நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே. கோடிங் வந்து லைக் பேசிக்ஸ் கோட் தான் கேட்டாங்க. இன்டர்வியூல போறப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்ட் போக போக கஷ்டமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் நான் பிராக்டிஸ் பண்ணது மோஸ்ட்லி அந்த சிமிலரா வந்ததுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டூ கோப் அப். சோ இன்டர்வியூ எத்தன ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருந்தது? எனக்கு 4 ரவுண்ட் இன்டர்வியூ ஓகே, இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து லைக் SQL பேசிக் கோடிங்ஸ் மட்டும் போட ஆரம்பிச்சாங்க. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து லைக் என்னோட டிஎஸ்ஏஎஸ்ல சார்ட்டிங், அரே, லிஸ்ட், லிங்க் லிஸ்ட் அந்த மாரி இருக்கும்போது சார்ட்டிங் வந்து எல்லா சார்ட்டிங் கோட் எனக்கு எழுத சொன்னாங்க. ஓகே. கோட் எழுதி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகே, நான் ஆக்சுவலி நானா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க சொல்லல. கோட் மட்டும் எழுத சொன்னாங்க. ஓகே, அப்ரோச் வேணாம் கோட் எழுதுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த கோட்லாம் எழுதி ஐ ஷோட் ஹிம். ஐ எக்ஸ்பிளைன் ஈச் ஐட்ரேஷன் டூ ஹிம்.
ஸோ அதனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு நெறைய கேண்டிடேட் வரும்போது கேட்பாங்க. ஸோ புரோகிராம்லாம் எழுத சொல்லுவாங்களா? இல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தியரி வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பாசிபிளா ஃபர்ஸ்ட்டு? நான் என்னோட காலேஜ் சிலபஸ் அண்ட் ஒரு தியரி வச்சே ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியுமா? தியரி பார்ட்ல இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் லைக் ஐடின்ற வர பட்சத்துல டெக்னிக்கல் தான் மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நம்ப வந்து ஒரு வொர்க் ஃபீல்ட்குள்ள போம்போது, அங்க வந்து நம்ம டெக்னிக்கலா தான் பண்ணுவோமே தவிர, தியரிட்டிக்கலா அவ்வளவா இது பண்ண இருக்க மாட்டோம். மாட்டோம். ஸோ நம்பளுக்கு எவ்ளோ கோடிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு தான் பாப்பாங்க. தியரிட்டிக்கலும் பாப்பாங்க. அது வந்து பேசிக்ஸ். ஓகே. எவ்ளோ இருக்கு? ஸோ இப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுகிட்டு படிச்சாங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி தியரிட்டிக்கல் கேட்பாங்க. ஓகே. மோஸ்ட்டா கோடிங் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஏதாவது மினி ப்ராஜெக்ட் இல்ல மேஜர் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி லைக் ஈச் இயர் வந்து நாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். ஸோ அதுல நான் எந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேனோ, ஐ டுக் தட் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஓகே. டு புட் இன் மை ரெஸ்யூம். ஓகே. ஸோ அது வந்து எல்லாமே ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டூ எக்ஸ்ப்ளைன் இட் அவங்க ஓகே. கிட்ட சொல்றப்ப. அவங்க என்னோட இன்டர்வியூ வந்து மெயினா வந்து ப்ராஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணாரு. ஓ! ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஓகே. அது ஓகே. 2ம் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட்னால ஈஸியா இருந்துச்சு ம். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க? மூவி டிக்கெட் புக்கிங், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட், ஓகே. அப்புறம் டிரைவர் ட்ரவுசினஸ் டிடெக்ஷன். அது ஒரு ஓ! ஆப் மாரி. இது நம்ம ஸ்கூல் டேஸ் இல்ல காலேஜ் டேஸ் வரம்போதே, இந்த லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு ஒரு ப்ராஜெக்ட் எல்லா பசங்களுமே காலேஜ் 3 இயர்ல பண்ற மாரி. ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா கூட ரெகக்னிஷன் இருக்கும் இல்ல? லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிம்பிளான ப்ராஜெக்ட் கிடையாது. கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். லைக் அ. அது நம்ம எவ்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ, ஓகே. அவ்ளோ காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கும் அந்த ப்ராஜெக்ட். ஓகே. ஓகே. அ எதுவுமே ஈஸி கிடையாது. எல்லாமே கஷ்டம் தான். அ நம்ம பண்ணா. நம்ப பண்ணா. ஸோ வந்து நம்ப ப்ராஜெக்ட் கத்துக்கலாம். ஓகே. நம்ம கத்துக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. ஸோ கத்துக்கிட்டு லாஸ்ட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ்மென்ட்க்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு ஹெல்ப்ஃபுல்லா. ஏன்னா வந்து எனக்கு இன்டர்வியூவர் ஃபோக்கஸ் பண்ணதே ப்ராஜெக்ட்ல உள்ள கோட் எழுதுங்க. ஓகே. ஒரு ப்ராஜெக்ட்ல உள்ள கோட் லைன்ல. ஒரு அ. சர்டைன் கோட் எனக்கு எழுதிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ நான் அத எழுதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுவும் இல்லாம SQL குயரீஸ் வந்து என்னோட ப்ராஜெக்ட்லேருந்து கேட்டாங்க. ஓ! நீ 2 டேபிள மெர்ஜ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல ஆ. நெஸ்டட் SQL இது பண்ணுவீங்க. அந்த ஓகே. மாரிலாம் கேட்டாங்க. ஸோ அது ஓ! கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. இந்த மினி ப்ராஜெக்ட்ட இன்டர்னாவும் பண்ணியிருக்கீங்கல்ல? இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க. எஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். அங்க வந்து இன்டர்ன்ஷிப்ல எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் குடுத்தாங்க. ஓ! ஸோ அவங்க வந்து டோட்டலா வேற ப்ராஜெக்ட் குடுத்தாங்க. ஒரு இன்டர்ன்ஷிப்ல வந்து ஐ ஸ்டார்ட்டட் கிரியேட்டிங் அ வெப்சைட் ஈவென்ட் மேனேஜ்மென்ட் வெப்சைட் கிரியேட் பண்ண ஓகே. ஓகே. ஆரம்பிச்சேன். ஸோ அதுலேருந்து லைக் பழசு எது எது மறந்துச்சோ அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ கத்துக்கிட்டு அது பண்ணேன். ஸோ அண்ட் இன்னொன்னு வந்து ரோபோட்டிக்ஸ்க்காண்டி ஒரு IoT பேஸ்ட் இன்டர்ன் பண்ணேன். ஓகே. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து ஃபுல் ஸ்டாக்காண்டி ஒரு இன்டர்ன் ஓ! பண்ணேன். ஸோ நீங்க ஃபுல் ஸ்டாக் மென்ஷன் பண்றதுனால, ஆ ஃப்ரெஷர்ஸ்க்கு சூட்டபிளான ஒரு பிளேஸ்மென்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, டெவலப்பர் ரோல் ஆர் எல்ஸ் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் டாபிக் போனா நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த இது இருந்தாலும் பேசிக் வந்து டெவலப்மெண்ட் ரோல் தான் குடுப்பாங்க. டெவலப்பர் ரோல் தான். ஸோ அதுல தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கத்துப்பாங்க. ஓகே. கத்துக்கிறதுக்கு பேசிக் வந்து டெவலப்மெண்ட் ரோல். அதுக்கப்புறம் மேல மேல போகறதுக்காண்டி யூ கேன் லைக் ஃபர்தர் கோ ஆன் யூ கேன் லேர்ன் அண்ட் கெட் இன்டூ அனதர் ரோல். ஏன்னா எனக்கு நெறைய ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க. இல்ல பாஸ்ட் அவுட் இன்னும் கேப் இருக்க கேண்டிடேட் கூட, நான் AWS படிக்கலாம்னு நெனச்சேன். கிளவுட் படிக்கலாம்னு நெனச்சேன். இன்னும் அட்வான்ஸா படிக்கணும். ஏன்னா இப்ப தான் அது ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ அப்படி ட்ரெண்ட்ல இருக்கிறதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருமா நமக்கு? அதுவும் அஸ் அ ஃப்ரெஷருக்கு. வரும். வரும். கண்டிப்பா வரும். ஓகே. அ இப்போ வந்து லைக் அவங்க வந்து ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்காங்களோ, அது பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பாங்க. கேட்பாங்க. கிளியர். ஸோ ரெஸ்யூம்ல வந்து உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ போட்டுட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு கஷ்டமாயிடும். கஷ்டமாயிடும். ஸோ உங்களுக்கு தெரியும், யூ ஆர் கான்ஃபிடென்ட் அப்டின்னா, யூ கேன் புட் அண்ட் யூ கேன் கெட் இன்டூ வாட்டெவர் ரோல் யூ வாண்ட். ஓகே. பட் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் டெவலப்மென்ட் ரோல் இஸ் தி பெஸ்ட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், .NET இந்த மாரி புரோகிராமிங் லாங்குவேஜ்ல கண்டிப்பா, போறது தான் கண்டிப்பா. சேஃப் இல்ல. கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருவேன் அப்படின்ற மாரி இருக்குல்ல. ஸோ இந்த சப்ஜெக்ட்ட ஈஸியா படிச்சிருவோம். ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இப்ப நீங்க சூஸ் பண்ண பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜ வித்தின் 1 மந்த் இல்ல 2 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இல்ல கஷ்டம். கஷ்டம். அது வந்து நம்மளுக்கு பேசிக்லேருந்து கத்துக்கிறதுனா அது கொஞ்சம் கஷ்டம். பட் கஷ்டம். நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்றீங்க அப்படின்னா வந்து இட் குட் பி லைக் இட்ஸ் பாசிபிள். நான்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தேன். நான்லாம் ஒரு 3 மாசம் இந்த மாரி டைம் ஸ்பேன்ல தான் படிக்கவே ஆரம்பிச்சேன்.
பேங்க் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற சில ஆஃபர் நீங்களே கஷ்டம்னா. நான் வந்து எப்படின்னா, லைக் ஐ வாஸ் சோ ஸ்ட்ரெஸ்ட். ஓ! நான் வந்து இப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது, திடீர்னு அ. காலைல எந்திரிச்சு படிக்கிறது, அந்த மாரிலாம் இருக்கவே தேவையில்ல. ஓ! கேஷுவலா லைக் 3 இயர் எண்ட்லேருந்து ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஃபைனல் இயர் வரதுக்கு முன்னாடி காமா, பீஸ்ஃபுல்லா படிச்சுட்டு, ஓ! அப்படியே யூ கேன் அட்டெண்ட் யுவர் கேம்பஸ் லைக் கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணலாம். ஓ! ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இப்படி ஒரு டாப் எம்.என்.சில பிளேஸ் ஆகுறது தான் ஃபோக்கஸா வச்சிருந்தீங்க. இல்ல, இல்ல, இல்ல. படிப்ப தவிர மூவி, ஸ்போர்ட்ஸ் எத இல்ல, பத்தியும் கண்டுக்கவே இல்ல. மாட்டீங்க. அ, ஆக்சுவலி அதுதான் இல்ல. நான் அ. வந்து படிக்கவே மாட்டேன். ஓ! சச் ஆவரேஜ் ஸ்டூடண்ட். நான் வந்து நல்லா ஊர் சுத்துவேன். அந்த மாரி அ ஒரு ஒரு லைக் நோட்டோரியஸான ஒரு கிட் மாரி. ம். அஸ் வெல் அஸ் நான் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஓ! ஐ வாஸ் லைக் ஜோனல்ஸ் நெறையா இன்டர் ஜோனல்ஸ், ஜோனல்ஸ் அப்புறம் யூனிவர்சிட்டி டீம்ல இருக்கேன். அஸ் வெல் அஸ் நேஷனல்ஸும் விளையாண்டுருக்கேன். ஸோ அந்த மாரி ஓ! இது பண்ணியிருக்கேன். விளையாட்டு, படிப்பு 2யும் பேலன்ஸ். அப்படின்னு சொல்ல முடியாது. அ. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ்ல. ஓகே, ஸோ, ஓகே. அதனால என்னால அது பண்ண முடிஞ்சுச்சு. ம். படிக்கிறது வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணுமே! அப்பதான் வெளில வந்து இது பண்ண முடியுமோன்னு நெனச்சேன். ஆஸ் வெல் அஸ் வந்து படிக்க எனக்கு வந்து கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, படிக்க இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுச்சுன்னா, ஓகே இப்டி பண்ணலாம். இப்டி ம். இது பண்ணலாம் சோ அப்டின்னு இன் சொல்லி டெப்த்தா இன்வால்வ் ஆயிட்டே இருக்கலாம். அது அந்த ஆமா. ஒரு என்விரான்மென்ட்ல இருந்தாலே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துரும்ல. ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, ஓகே. சோ நீங்க ஒரு ஃப்ரெஷருக்கு சஜெஸ்ட் பண்ணா, இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் இப்படி படிங்க. இப்படி படிச்சா இப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில பிளேஸ் ஆயிரலாம்னா என்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க? நான் வந்து ஃப்ரெஷர்ஸ்ன்றப்ப சி பிளஸ் பிளஸ் தான் என்னோட சஜஷனா இருக்கும். ஓகே. ஓகே மேபி நீங்க வந்து லைக் பேசிக் கத்துக்கணும்னா பைத்தான் அந்த ஆ. மாரி போலாம். ஓகே. பட் யூ வாண்ட் கெட் இன்டூ அ கம்பெனி இல்ல அந்த மாரி இருக்குன்னா சி பிளஸ் ஜாவா. ஃபண்டமெண்டலா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிரணும். ஆமா. அப்பதான் ஒரு அப்புறம் புரோகிராமிங் தான் எது லாங்குவேஜ். இருந்தாலும் பேசிக் இருந்தா தான் யூ கேன் பில்ட் எனிதிங். ஸோ ஓகே. பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். எஸ்கியூஎல், டிபி அண்ட் அதர் கான்செப்ட் எல்லாமே. தான். இப்போ உள்ள மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து டிபிஎம்எஸ் அதிகமா கேட்குறாங்க. டிபிஎம்எஸ் அதிகமா கேக்குறாங்க. நார்மலைசேஷன் ஆ. எனக்கெல்லாம் வந்து நார்மலைசேஷன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே. அது வந்து எல்லாம் கத்துக்கிட்டா கொஞ்சம் ஓகே, ஓகே. ஃபண்டமெண்டல்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பா, சோ கண்டிப்பா. அவுட் ஆஃப் 10ல உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்றது எவ்வளோ அதிகமா பேசிக்ஸ்ல இருந்தது? எவ்வளோ பெர்சென்டேஜ் வந்துட்டு அட்வான்ஸ்ல இருந்தது? எனக்கு வந்து பேசிக்ஸ் 5 தான் இருந்துச்சு. என்னோட வந்து அட்வான்ஸ் வந்து எனக்கு ஸ்லைடிங் விண்டோ கேட்டாங்க. ஓகே. அப்புறம் ஒரு சினாரியோ குடுத்துட்டு அதுக்கு என்ன கோட் போடுவாங்க, அந்த ம். மாரிலாம் ம். கேட்டாங்க. ஓகே. ஸோ அது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் லைக் ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஓகே. காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. பட் எனிவே லைக் கிராக்ட். ஓ! சோ இதுக்கு ஃபைனலா ரெஸ்யூம் வந்துரலாம். சோ இது எல்லாத்துக்கும் செட்டப் நீங்க மொதவே மென்ஷன் பண்ணது, ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணத தான் கொஸ்டினா கேட்க போறாங்க அப்படின்னு. சோ நெறைய மக்கள் இன்னைக்கும் ரெஸ்யூம் பிரிப்பரேஷன்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்போம்ல. சோ ரெஸ்யூம் பிரிப்பரேஷன நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி ரெஸ்யூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டடா இருக்கணும். ஆ. ஃபார்மேட்டடா இருக்கணும். கொச்ச அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஷுட் பி கிளீன் அண்ட் கிளியர். எது எது தேவையோ அது மட்டும் ரெஸ்யூம்ல போட்டுட்டு, இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங்னா யூ ஷுடன்ட் புட் இன் யுவர் ரெஸ்யூம். அந்த மாரி அது போடவே வேணாம். இல்லன்னா அதுலேருந்து கேள்வி கேட்பான். நம்ம வந்து அங்க போய் முழிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ எது எது தேவையோ அது மட்டும் நம்ப இது பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணீங்கன்னா இன்டர்ன்ஷிப், அ அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் போடக்கூடாது. விச் ப்ராஜெக்ட் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ குட் எக்ஸ்பிளைன் தி நூக் அண்ட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்ற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் போடலாம். ஓ அப்புறம் தெரியாத ஸ்கில்ஸ் எதுவுமே போடக்கூடாது. ஓகே. அண்ட் எல்லாமே ஃபார்மேட்டட், நீட் அண்ட் ஃபாண்ட் சைஸ் எல்லாம் லைக் கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஏன்னா வந்து குட்டியா இருந்தாலும் அவங்க போய் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ இட் ஷுட் பி கிறிஸ்டல் அண்ட் கிளியர். அந்த மாரி இருக்கணும். இந்த செஷனோட பிகினிங்லயே நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நீங்க கம்யூனிகேஷன்ல செம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாரி ஸ்ட்ராங்கா இல்லாத பெர்சனுக்கு இந்த பிளேஸ்மென்ட் அச்சீவ் பண்ண முடியுமா? கம்யூனிகேஷன் இல்லாம இது எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டடா இருந்தது இந்த இன்டர்வியூ? ஆக்சுவலி நான் ஸ்ட்ராங்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஐ அம் ஆல்சோ பேஸ் த லைக் நம்ம கத்துக்க வேண்டியது இன்னும் நெறையாவே இருக்கு. ஸோ கத்துக்கிட்டே தான் இருக்க முடியும். எனக்கு என்னன்னா ஒரு ஃப்ளோல கம்யூனிகேட் பண்ணுவேன். ஓகே. அவ்வளதான். லைக் நான் என்ன பேசணும்னா, பி கான்ஃபிடென்ட். ஆ. ஓகே நம்ம பேசுறது கரெக்ட் தான். கரெக்ட்டா இருக்கும். ஓகே. அப்படிதான் இல்ல அப்படின்ட்டு. நெறைய இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, இன்னும் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் சவுத் சைட்ல இருந்து நம்ப ஸ்ட்ரகிள் கன்டினியூஸா பேச முடியல அப்டின்னு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ அப்படி இப்ப நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு இன்டர்வியூ பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு வச்சுக்கலாம். சோ அப்படி ஒரு கம்பெனி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணா, எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? எங்க இதுலயும் தமிழ்ல படிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா தே ஹேவ் கிராக்ட் லைக் அரவுண்ட் லைக் 18 எல்பிஏஸ் அந்த மாரிலாம் கிராக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தேர் அவங்களும் வந்து காலேஜ் வந்துட்டு தே ஹேவ் இம்ப்ரூவ்ட் தேர் கம்யூனிகேஷன் ஓகே, ஸ்கில்ஸ். ஓகே. நம்ம வந்து அதிகமா பேச ஆரம்பிச்சோம்னா, மேபி லைக் வி குட் இம்ப்ரூவ் அவர் கம்யூனிகேஷன். சும்மா ஜாலியா இப்ப நாங்க பசங்கக்குள்ளேயே வந்து பேசிப்போம். என்ன என்ன பண்றீங்க? அப்படிங்கிற அதே இங்கிலீஷ்ல கேட்கிறோம். ஓகே. வாட் ஆர் யூ டூயிங்? அந்த மாரி கம்யூனிகேட் பண்ணாலே இம்ப்ரூவ் ஆயிரும். சோ இல்ல ஃப்ரெஷர்ட்ட என்னோட கொஸ்டின் என்னன்னா, இல்ல கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது,
ஃப்ரெஷர்ஸ்ட்ட இருந்து டெக்னிக்கல் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷனுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? ஆ 2மே இருக்கு. 2மே இருக்கு. ஒரு சில கம்பெனிஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி டெக்னிக்கல் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சில கம்பெனிஸ் வந்து லைக் அ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் லைக் ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இஃப் யூ வாண்ட் ஓகே. டூ டாக் டூ யுவர் கிளையன்ட்னா யூ நீட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேசிஸ்ல எடுப்பாங்க. அதான் கம்யூனிகேஷன்ல காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பரவால்ல. டெக்னிக்கல்ல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. டெக்னிக்கல் இஸ் தி பேஸ். பேஸ் அது இல்லன்னா நீங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே அந்த பண்ண மாரி. முடியாது. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. இதே மாதிரி மக்களே பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு டாப் எம்.என்.சி கம்பெனில நீங்களும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, சோ இவங்கள ரோல் மாடல் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்க ஒரு டாப் எம்.என்.சி கம்பெனில பிளேஸ் ஆகுறதுக்கு படிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு புரோகிராமிங் லாங்குவேஜ் மட்டும் தான். அத 1 மாசம் 10 நாள்ல படிக்கவே முடியாது. ₹10,00,000 பிளேஸ் ஆன ஒரு ஃபீமேல் சொன்னது. சோ அத ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் தேங்க் யூ. யூ.